வெல்கம் டு எடுஸ்பிரிண்ட் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எமர்ஜென்சி. ஓகேவா? ஸோ வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி எமர்ஜென்சி எந்த அளவுக்கு முக்கியமான டாபிக்ன்றது புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ டிஎன்பிஎஸ்ல ஒரு 10 எக்ஸாம் ஒரு இயர்ல நடக்குது அப்படின்னா அதுல 8 எக்ஸாம்ல உங்களுக்கு எமர்ஜென்சி பத்தின கொஸ்டின்ஸ் வந்துடும். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலும் சரி, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் தான் எமர்ஜென்சி. ஓகேவா? ஸோ டே ஆன் டே டிஎன்பிஎஸ்ஸோட காம்படிட்டிவ்னஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ எழுதுறவங்க அதிகமாயிட்டே இருக்காங்க. அதே லெவல்ல டிஎன்பிஎஸ்ஸோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் கொஸ்டினும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த டாப்பிக்கை ரொம்ப டெப்தா படிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ எமர்ஜென்சி பாத்தீங்கன்னா இது வரைக்கும் என்ன கேட்டுட்டு இருந்தாங்க? ஸோ எமர்ஜென்சி எத்தனை டைப் இருக்கு, அதுல என்னென்ன டைப்புக்கான ஆர்டிகல் என்ன அப்படின்றத கேட்டுருந்தாங்க. ஆனா இப்போ வரக்கூடிய காலங்கள்ல அதுல இன்னும் டீப்பரா அதை யாரு ப்ரொக்ளைம் பண்ணுவா, என்ன வகையான மெஜாரிட்டி தேவைப்படுது, ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டினா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கேட்கவும் செஞ்சிருக்காங்க சில எக்ஸாம்ஸ்ல. ஓகேவா? ஸோ அதனால எப்படி சிம்பிளிஃபைடா எவ்வளவு ஈஸியா எமர்ஜென்சியா படிக்கலாம், அதுல இருக்க ஒவ்வொரு சின்ன சின்ன நுவான்சஸும் எவ்வளவு ஈஸியா படிக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? வீடியோக்குள்ள போயிடலாமா? ஸோ எத்தனை எமர்ஜென்சி இருக்கு? மொத்தம் 3 எமர்ஜென்சி இருக்கு. ஸோ என்னென்ன? நேஷனல் எமர்ஜென்சி, பிரசிடென்ட் ரூல், பினான்சியல் எமர்ஜென்சி. ஓகேவா? ஸோ தேசிய அவசர நிலை, குடியரசுத் தலைவர் ஆட்சி மற்றும் நிதி அவசர நிலை. ஓகேவா? ஸோ நேஷனல் எமர்ஜென்சியோட ஆர்டிகல் என்ன? ஆர்டிகல் 352. ஸோ இதெல்லாம் நான் அடிக்கடி கேட்டிருக்க ஒரு கொஸ்டின். ஓகேவா? நேஷனல் எமர்ஜென்சியோட ஆர்டிகல் என்ன? ஆர்டிகல் 352. குடியரசுத் தலைவர் ஆட்சியுடைய ஆர்டிகல் என்ன? ஆர்டிகல் 360. சாரி, ஆர்டிகல் 356. ஓகேவா? நெக்ஸ்ட் நிதி அவசர நிலை ஆர்டிகல் என்ன? ஆர்டிகல் 360. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் ஆர்டிகல்ஸா இருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் யாரு அறிவிப்பு செய்வா? ஸோ ஹூ கேன் ப்ரொக்ளைம்? யாரு அறிவிப்பா அப்படின்னா பிரசிடென்ட். ஸோ 3 எமர்ஜென்சியுமே யார் தான் அறிவிப்பா? பிரசிடென்ட் தான் அறிவிப்பார். ஓகேவா? ஸோ இது பிரசிடென்ட் தன்னிச்சையா அதை அறிவிப்பாரான்னு கேட்டா கிடையாது. ஓகேவா? ஸோ பாராளுமன்றம் என்ன பண்ணுவாங்க? மசோதாவை நிறைவேற்றுவாங்க. மசோதாவை நிறைவேற்றி பிரசிடென்ட் கிட்ட சொல்லுவாங்க. பிரசிடென்ட் என்ன பண்ணுவாரு? அவசர நிலையை அறிவிப்பார். ஓகேவா? ஸோ அப்போ ஒரு எமர்ஜென்சி வந்து பாஸ் ஆகுது அப்படின்னா யாரு? எல்லா ஸ்டேட் அசம்பிளி, சாரி பார்லிமெண்ட் வந்து அந்த அவசர நிலையை பாஸ் பண்ணிருக்கணும். அதாவது மசோதாவை பாஸ் பண்ணியிருந்தா மட்டும்தான் பிரசிடென்ட் தான் அறிவிக்க முடியும். அப்போ மசோதாவை பாஸ் பண்றதுக்கு என்ன வகையான மெஜாரிட்டி தேவை, என்ன வகையான பெரும்பான்மை தேவை அப்படின்றதுதான் இப்ப பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ நேஷனல் எமர்ஜென்சி தேசிய அவசர நிலையை பிரகடனம் செய்ய என்ன மெஜாரிட்டி பெரும்பான்மை தேவை அப்படின்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி. ஓகேவா? சிறப்பு பெரும்பான்மை தேவை. ஓகேவா? சிறப்பு பெரும்பான்மை எதுக்கு தேவை? தேசிய அவசர நிலையை பிரகடனம் செய்யும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பிரசிடென்ட் குடியரசுத் தலைவர் ஆட்சியை பிரகடனம் செய்ய சிம்பிள் மெஜாரிட்டி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பினான்சியல் எமர்ஜென்சி பண்றதுக்கும் சிம்பிள் மெஜாரிட்டியே போதும். ஓகேவா? சாதாரண பெரும்பான்மையே போதும். ஓகேவா? ஸோ தேசிய அவசர நிலைனா ஸ்பெஷல் மெஜாரிட்டி. ஓகேவா? சிறப்பு பெரும்பான்மை. குடியரசுத் தலைவர் ஆட்சினா சாதாரண பெரும்பான்மை. நெக்ஸ்ட் பினான்சியல் எமர்ஜென்சினா சாதாரண பெரும்பான்மையே போதும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமையை இது அஃபெக்ட் பண்ணுமா பண்ணாது? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். குரூப் 1லயும் சரி 2லயும் சரி அடிக்கடி கேட்டிருக்க ஒரு கொஸ்டின் தான் இது. ஓகேவா? ஸோ என்னன்னா தேசிய அவசர நிலையும் போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை இது பாதிக்குமா அப்படின்றது. ஓகேவா? தேசிய அவசர நிலையும் போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பாதிக்கும். ஓகேவா? ஸோ 2 வகையா பாதிக்கும். ஓகேவா? ஒன்னு எக்ஸ்டர்னல், நெக்ஸ்ட் இன்டர்னல். ஓகேவா? சோ எக்ஸ்டர்னல்னா என்ன அப்படின்னா இப்போ நமக்கான அச்சுறுத்தல் அப்படின்றது வெளிநாடுகள்ல இருந்து நமக்கான அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னா அது எக்ஸ்டர்னல்னால உருவான தேசிய எமர்ஜென்சி. ஓகேவா? சோ தேசிய அவசர நிலை அப்படின்றது. ஓகேவா? சோ அந்த டயத்துல உங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் 19, 20, 21 ஆர்டிகல் 20, 21 தவிர பாக்கி எல்லா ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் என்ன பண்ணுவாங்க? ரத்து பண்ணிடுவாங்க. ஆர்டிகல் 20, 21 தவிர பாக்கி எல்லாத்தையும் ரத்து பண்ணிடுவாங்க. இதே இன்டர்னல் எமர்ஜென்சினா, இன்டர்னல் காசஸ் அப்படின்னா ஆர்டிகல் 19, 20, 21 இது 3த்தையும் தவிர பாக்கி எல்லாத்தையும் ரத்து பண்ணுவாங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ பிரசிடென்ட் குடியரசுத் தலைவர் ஆட்சி போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரத்து ஆகுமா அப்படின்னு கேட்டா கிடையாது, ரத்து ஆகாது. ஓகேவா? எப்ப மட்டும்தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரத்து ஆகும்? நேஷனல் எமர்ஜென்சி போது மட்டும்தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரத்து ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ அது மாதிரி பினான்சியல் நிதி அவசர நிலையின் போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எதை அஃபெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா கிடையாது, அஃபெக்ட் ஆகாது. புரிஞ்சுதா? ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஸ்டேட். ஓகேவா? இப்போ
அவசர நிலை கொண்டு வந்த பிறகு மாநிலங்களோட நிலை என்னவா இருக்கும் அப்படின்றதுதான். ஸோ மாநிலங்கள்ல தனித்தனி ஆட்சி முறை அப்படின்றது இருக்குமா, அவசர நிலை கொண்டு வந்துட்டா மாநிலங்களோட நிலை என்னவா இருக்கும் அப்படின்றது. ஓகேவா. ஸோ தேசிய அவசர நிலை போது மாநிலங்கள் அவை கலைக்கப்படுமா அப்படின்னு கேட்டா கலைக்கப்படாது. ஓகேவா. ஸோ மாநிலங்கள் அவை ஆட்சியிலேயே தான் இருக்கும். ஓகேவா. கலைக்கப்படாது, எந்த ஒரு அஃபெக்டும் இருக்கு. ஆனா அதிகப்படியான பவர் யாருக்கு போயிடும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிடும். ஓகேவா. ஸ்டேட் கவர்மெண்ட் கொஞ்சம் பவர்லெஸ்ஸா தான் இருப்பாங்க. ஓகேவா. ஆனா அவைகள் கலைக்கப்படாது. ஓகேவா. அப்போ ஸ்டேட் அசம்பிளி கலைக்கப்படாது, டிசால்வ் ஆகாது. ஓகேவா. நெக்ஸ்ட் பிரசிடென்ட் ரூல் போது என்ன நடக்கும், பிரசிடென்ட் ரூல்னால என்ன, ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்டுக்கு தான் பிரசிடென்ட் ரூல் போடுவாங்க. கரெக்டா. அப்போ அந்த டயத்துல ஸ்டேட் அசம்பிளி ஒண்ணு ஓகேவா. சோ ஒன்னு ஸ்டேட் அசம்பிளி டிசால்வ் ஆகும், கலைக்கப்படும், இல்லாட்டி சஸ்பெண்ட் ஆகும். தற்காலிகமா அதை ஒதுக்கி வச்சிருப்பாங்க. ஓகேவா. ஓகேவா. டிசால்வ் ஆகுனா புதுசா எலெக்ஷன் கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க, நியூ கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. இதே சஸ்பெண்ட் ஆனிச்சு அப்படின்னா கொஞ்ச நாள் அவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்க, அவையில இருக்க மாட்டாங்க. ஒன்ஸ் உங்களுக்கு பிரசிடென்ட் ரூல் தூக்குன பிறகு மறுபடியும் அந்த பழைய பொசிஷனுக்கு வந்துருவாங்க. ஓகேவா. அப்போ பிரசிடென்ட் ரூல் போது உங்களுக்கு ஸ்டேட் அசம்பிளி கலைக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா வாய்ப்பு இருக்கு. பினான்சியல் எமர்ஜென்சி போது எந்த ஒரு அஃபெக்டும் ஸ்டேட் அசம்பிளி நடக்காது. ஆனா பினான்சியல் எமர்ஜென்சி போது என்ன ஆகும் அப்படின்னா மணி பில்லு ஆர் பினான்ஸ் பில் ஸ்டேட் அசம்பிளில பாஸ் பண்றாங்க அப்படின்னா அது பிரசிடென்ட்டோட ரெக்கமெண்டேஷனுக்கு போயே ஆகும். ஓகேவா. ஸோ இது ஒண்ணு மட்டும் தான். ஓகேவா. நெக்ஸ்ட் டியூரேஷன். ஸோ டியூரேஷன் பொறுத்த வரைக்கும் என்னன்னா நேஷனல் எமர்ஜென்சி ஒன்ஸ் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா எவ்வளவு நாளுக்கு அது இருக்கும், மேக்ஸிமம் எவ்வளவு நாளுக்கு இருக்கும்னா 6 months. பிரசிடென்ட் ரூல் எவ்வளவு, 6 மாதம். இதே பினான்சியல் எமர்ஜென்சி இதுக்கான ஸ்பெசிபிக்கா டைம் பீரியட் அப்படின்றது சொல்லல. ஓகேவா. எந்த வரைக்கும் பினான்ஸ் நிதி நிலைமை வந்து கட்டுக்குள்ள வருதோ அந்த காலம் வரையும் உங்களுக்கு நிதி அவசர நிலை அப்படின்றது நிலுவையிலே இருக்கும். ஓகேவா. அப்போ இதுக்கு நோ மேக்சிமம் லிமிட். ஸோ மேக்சிமம் லிமிட் நமக்கு கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லப்படல. ஓகேவா. மேக்சிமம் டைம் பீரியட்னா ஒரு 6 மாசம் வந்து உங்களுக்கு அவசர நிலை இருக்குன்னு சொல்லிட்டேன். ஸோ 6 மாசம் முடிய போகுது. ஆனா இன்னுமே வந்து வெளியில வந்து நிலவரம் சரியில்லை அப்படின்னா இன்னொரு 6 மாசத்துக்கு என்ன பண்ணலாம், அதை நீட்டிக்கலாம். அப்போ ஒவ்வொரு 6 மாசத்துக்கும் நீங்க புதுசா இன்னொரு எமர்ஜென்சி கொண்டு வந்து அதை நீட்டிப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கலாம், ரினியூ பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகேவா. அப்படி நேஷனல் எமர்ஜென்சியை என் நம்பர் ஆஃப் டைம் எத்தனை வாட்டினாலும் நீங்க ரினியூ பண்ணலாம். அதுக்கு இத்தனை வருஷம் தான் நீங்க வந்து கண்டினியூஸா நேஷனல் எமர்ஜென்சி கொண்டு வரணும்னு எந்த ஒரு சட்டமுமே சொல்லல. ஓகேவா. அப்போ நோ மேக்சிமம் லிமிட். ஓகேவா. ஸோ மேக்சிமமா இத்தனை நாள் இத்தனை வாட்டி தான் இத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் தான் நீங்க ரினியூ பண்ணணும்னு சொல்லப்படல. ஓகேவா. ஸோ அதே மாதிரி பிரசிடென்ட் ரூல் பாத்தீங்கன்னா மேக்சிமம் 3 வருஷத்துக்கு தான் உங்களால பிரசிடென்ட் ரூல் இம்ப்ளிமெண்டேஷன்லாம் வச்சிருக்க முடியும். ஓகேவா. ஸோ ஒரு ஸ்டேட்ல வந்து ஒரு அவசர நிலை கொண்டு வரணும், அங்க வந்து நிலவரத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா நீங்க எத்தனை வாட்டினாலும் உங்களால ரினியூ பண்ணிட்டே இருக்க முடியாது. ஓகேவா. ஸோ ஒன்ஸ் ரினியூ பண்ணீங்கன்னா 6 மாசத்துக்கு இருக்கும். ரினியூ பண்ணிட்டே இருந்தா மேக்சிமமா 3 வருஷத்துக்கு தான் உங்களால கண்டினியூஸா பிரசிடென்ட் ரூலை கொண்டு வர முடியும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பினான்சியல் எமர்ஜென்சி நிதி அவசர நிலை அதே மாதிரி தான். ஸோ மேக்சிமம் லிமிட் நமக்கு கொடுக்கல. ஓகேவா. ஸோ நோ மேக்சிமம் லிமிட். இவ்வளவுதான் விஷயம். ஓகேவா. எமர்ஜென்சினா என்ன, யார் அதை ப்ரொக்ளைம் பண்ணுவா, எதுக்கு என்னென்ன மெஜாரிட்டி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அதை அஃபெக்ட் பண்ணுமா பண்ணாதா, நேஷனல் எமர்ஜென்சி போது மாநிலங்களோட நிலை என்னவா இருக்கும், அது எவ்வளவு காலத்துக்கு உங்களுக்கு எமர்ஜென்சி இருக்கும், இவ்வளவுதான் விஷயம். இதை படிச்சிட்டீங்கனாலே அவங்க இதுல இருந்து வர கொஸ்டின் எதுவா இருந்தாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். இதே மாதிரி ஒரு டேபிள் காலம் போட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு மறக்கவே மறக்காது. ஒன்ஸ் நீங்க டேபிள் காலத்தை நீங்க பிக்சரைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு கொஸ்டினாலும் அசால்ட்டா எழுதிட்டு போயிட்டே இருக்கும். ஓகேவா. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அடுத்து பார்க்கலாம்.